அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னால் நோன்பு விலாக் போட முடியல, அதனால் நான் நோன்புக்கு செஞ்ச மட்டன் பிரியாணி பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பைசஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம 1 kg ஆஃப் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த டம்ளரில் நான் எண்ணெய் நல்லா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரில் நல்லா 1.5 டம்ளர் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நான் மட்டன் 1 kg நல்லா 6-7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் 4 ஏலக்காய், ஒரு நன்னாசி பூ, 4 கிராம்பு, ஒரு 2 பெரிய பட்டை, ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் வந்ததுக்கப்புறம் நான் 4 பச்சை மிளகாவை நான் கீரி சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்து இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே போட்டு நல்லா வதக்கும் போது நல்ல வாசமாக இருக்கும் நல்லா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கலர் தகுந்த மாதிரி வேணால் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. நான் 3 பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் போட்டதுக்கப்புறம் அதே டம்ளரில் 1 டம்ளர் 1.5 டம்ளர் அளவு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். புளிப்பு தயிராக இருந்தாலும் சரி, இல்லை புளிப்பு இல்லாத தயிராக இருந்தாலும் சரி பரவாயில்ல. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா மூடி போட்டு நல்லா தக்காளியை வேக விடுங்க. ஸ்பைசஸ் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக விட்டதுக்கப்புறம் நான் மட்டன் வேக வச்சதை அந்த தண்ணியோடையே நான் அந்த கறியில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கொதி வர அளவுக்கு வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். இப்போ சிம்மில் வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கம் தண்ணி நல்லா 3 லிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் 1 kg. இப்போ நான் அந்த தண்ணியில் ரைஸை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டுக்குங்க. இந்த தண்ணி கக்கிற அளவுக்கு நல்லா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உடனே வடிகட்டிடணும். ரொம்ப வேக விடக்கூடாது. இந்த மாதிரி நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரைஸை. இப்போ இந்த ரைஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே கறி நான் 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் ஒரு வேக விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த 3/4 பாட்டில் 1 லிட்டரில் 3/4 பாட்டில் தண்ணி 800 ml வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குடிச்சு பார்த்து இதுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயும் லைட்டாக சுருக்குன்னு இருக்கணும். உப்பு நம்ம வடித்த சாதத்துலேயும் தண்ணிலையும் உப்பு சுருக்குன்னு இருக்கணும். இப்போ அந்த அரிசியை மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சாப்பாடும் தண்ணி லெவல் ஒரே லெவலாக இருக்கணும். தண்ணி சப்போஸ் பத்தலை அப்படின்னா உங்களுக்கு அந்த கொதித்த தண்ணியிலேருந்து வடிகட்டினது 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நான் வெயிட் போட்டு நான் மீடியமான ஃப்ளேமில் வச்சு எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், அரிசி தம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. கறிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுதான் எங்களோட பக்ரீத்தோட ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.